உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சிகப்பு அவுளும் வேர்க்கடலையும் வச்சு ஒரு ஹெல்த்தியான லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லட்டு செய்யறதுக்கு சிகப்பு அவுள் நான் ஒரு கப் எடுத்திருக்கேன். இது வந்து 300 கிராம். நல்லா இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை இப்போ இதில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுக்கணும். கொஞ்சம் சிம்மில் வச்சு வறுங்க. ஏன்னா நல்லா வறுத்தாதான் அது வந்து வாயில கடிக்கும்போது நல்லா சாஃப்டா இருக்கும். இல்லைன்னா கடுக்கு கடுக்குன்னு இருக்கும். அதனால பார்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா கையில் அப்படி உடையும் போது டக்குன்னு உடையணும். அந்த அளவு வறுத்துக்கோங்க, சூடு வர அளவுக்கு. இப்போ இதை நல்லா வறுத்ததும் ஒரு பிளேட்ல சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் இப்போ ஆற வச்சுக்கலாம். இப்போ நான் அது கூடவே அதே அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். நான் வந்து வறுத்த வேர்க்கடலை அப்படின்றனால தோலெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். இதை நம்ம மிக்சியில் பல்ஸ் மோடில் போட்டு 1 2 அடித்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அது கூடவே ஒரு 4 சில்லு தேங்காய் மேலே உள்ள அந்த கருப்பு இதெல்லாம் செதுக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் இருந்தால் நமக்கு சரியாக இருக்கும். இந்த அளவு அடித்தாக்கா சரியாக இருக்கும். இதையும் பல்ஸ் மோடில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த அவுள்லையே ஒரு 4 ஏலக்காய் போட்டு நல்லா அடித்து எடுத்து வந்துடலாம். ரொம்ப இதுவும் அவுளும் நைஸாக வேணாம். கொஞ்சம் இப்படி குறை குறைன்னு இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த அளவு அடிச்சுக்கோங்க. இந்த அளவு இருந்தால் சரியாக இருக்கும். இப்படி அடித்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த வேர்க்கடலையும் இதே மாதிரி பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்குவோம். இப்போ இந்த மாதிரி 1 2 அடித்தாதான் வேர்க்கடலை வந்து நல்லா இருக்கும். அந்த வாயில் வந்து தட்டுப்படும் போது தான் இந்த லட்டு வந்து நல்லா இருக்கும். ரொம்ப நைஸாகிட்டா நல்லா இருக்காது. அதனால இந்த அளவு அடித்து எடுத்துக்கோங்க. தேங்காவையும் இதே மாதிரி அடித்து இந்த மாதிரி துருவுன மாதிரி வந்துடும். நீங்கள் பல்ஸ் போட்டிங்கன்னா அது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சு நல்லா ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இந்த அளவு ஊற்றிட்டு இதில் ஒரு 10 முந்திரியும் ஒரு கொஞ்சம் பாதாமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து கொஞ்சம் நல்ல செவக்க பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இது போடும்போது அந்த லட்டில் நடுவில் நம்மளுக்கு வாயில் மாட்டும் போது நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்காக தான் சேர்க்குறேன். இது உங்களுக்கு இன்னும் அதிகம் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கொஞ்சம் கலர் மாறி வர அளவுக்கு வறுத்துட்டு இப்போ எடுத்துடுங்க. அதே இதில் நம்ம எடுத்து போட்டுக்கலாம். இப்போ அதே நெய்யில் வந்து அந்த தேங்காவை வந்து நம்ம அடித்து வச்சுருக்கோம்ல, அதை இதில் போட்டு நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். அந்த ஈரப்பசை போகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இந்த அளவு தேங்காய் இருந்தால் போதும். ஒரு 3 ஸ்பூன் அளவு இருந்தாக்கா அது சரியாக இருக்கும். ரொம்பலாம் தேங்காய் போட வேண்டாம். இப்போ இதையும் கொஞ்சம் நல்லா லைட்டாக அப்படி வறுத்துட்டு நம்ம இந்த அவுள் வேர்க்கடலை இது எல்லாத்தையும் இதில் சேர்த்து கொஞ்சம் நல்லா அப்படி பிரட்டிக்கலாம் நெய்யில் ஃபஸ்ட்டு. இது ரொம்ப நெய் ஊற்றி வணக்கணும்னு இல்லை, லைட்டாக அதில் அப்படியே பிரட்டி எடுத்துப்போம். இந்த மாதிரி பிரட்டி எடுத்துட்டு கொஞ்சம் வச்சுட்டு திருப்பி நம்ம வெல்லம் பாகு காய்ச்சிட்டு நம்ம அதில் ஊற்றி நம்ம கிண்டிக்கலாம். இப்போ வந்து அதே கப்பில் 1 கப்பு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். இது சரியாக இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு அரை கப்புக்கு அதே இதில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இது பாகா இல்லாமல் கொஞ்சம் அந்த லைட்டாக ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு கொதிச்சிங்கன்னா சரியாக இருக்கும். இது நல்லா வெல்லம் கரைஞ்சு கொதிக்கட்டும். எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா அப்படி திக்காக லைட்டாக சொட்டுற மாதிரி இருக்கிற அளவு இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ அதில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் இந்த லட்டுக்கு டேஸ்ட்டுக்கு நல்லா இருக்கும். அதை நல்லா அப்படி கையில் நுணுக்கி விட்டு அதில் போட்டுருங்க. இப்போ இந்த பாகு வந்து கொஞ்சம் நல்லா திக்காயிடுச்சு பாருங்க. இந்த அளவு வந்ததும் இறக்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம திருப்பி இந்த அவுளை வச்சு நல்லா இந்த மாதிரி கிண்டிட்டு இப்போ நம்ம அந்த பாகை இதில் ஊற்றிக்கலாம்.
இது வந்து ஒரு பாதி ஊற்றி ஃபஸ்ட்டு கிளறிக்கங்க நல்லா. இது வந்து அவுள் வந்து நல்லா அந்த பாகெல்லாம் இழுத்து நல்லா வெந்து வரும். அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும். அதனால கொஞ்சமா ஊத்தி நல்லா ஃபர்ஸ்ட் கிளறுங்க. அது கொஞ்சம் திக்கான பிறகு திருப்பி ஊத்துங்க. அதுல நல்லா இந்த வெந்து வரும்போது தான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்ப மிச்சம் இருக்கிறதையே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கிண்டிக்கங்க. நல்லா இந்த மாதிரி ஒண்ணு சேர்த்து கிளறி விடுங்க. நல்லா இந்த மாதிரி கிண்டி விடுங்க. நல்லா இதுல வெந்து அந்த பாகு வந்து நல்லா சேர்ந்து திக்காகும். அந்த அளவுக்கு கிளறினாதான் அது நல்லா இருக்கும். இப்ப அந்த மிச்சம் இருக்க இதையும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா சரியா இருக்கும். இதை இப்படி சேர்த்துக்கோங்க. பாகு வந்து ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது. ரொம்ப திக்கா இருந்தா லட்டு வந்து ரொம்ப ரஃப்பா ஆயிட்ட மாதிரி இருக்கும். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு கம்பி பதம் இருக்கும்ல, அந்த அளவுக்கு பாகு வச்சுக்கோங்க. அப்ப சரியா இருக்கும். இப்ப இதை சேர்த்து நல்லா கிளறுங்க. இந்த அவுள் வந்து இதுல கொஞ்சம் நல்லா வெந்து வந்தாதான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். இதை நல்லா கொஞ்சம் கிண்டிக்கோங்க. இப்போ இதுல இடையில ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு இதை நல்லா திருப்பி கிண்டி விடுங்க. நல்லா இது வந்து கொஞ்சம் கெட்டியா ஆகுற அளவுக்கு கிண்டிக்கோங்க. அப்பதான் நல்லா இருக்கும். இப்ப இந்த அளவு வந்து நமக்கு சரியா இருக்கும். இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு பாத்திரத்துல போட்டு ஆற விட்டுறலாம். இப்ப ஆறுனது கையில தொட்டு பாருங்க. கை பொறுக்கிற சூட்ல இந்த மாதிரி நீங்க எந்த அளவு கையில நம்மளுக்கு பிடிக்க வருதோ அந்த அளவு எடுத்து இப்படி உருட்டிக்கங்க. கொஞ்சம் சூடா இருக்கும் போதே நீங்க உருட்டுனீங்கன்னா தான் கொஞ்சம் கரெக்டா வரும். கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் இதாயிடும். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து உருட்டிடுங்க கடகடன். இப்ப இந்த மாதிரி எல்லாத்தையும் இப்படி உருட்டுங்க. இது ரொம்ப ஹெல்த்தியானது கூட, ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது நீங்க வீட்ல செஞ்சு வச்சுட்டீங்கன்னா பசங்களுக்கு டெய்லி ஒண்ணு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். இது ரொம்ப சீக்கிரம் செய்யக்கூடியதுதான். ரொம்ப செலவும் கிடையாது. அதனால நீங்க வீட்ல செஞ்சு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி உருட்டிக்கங்க. இது எப்படியும் ஒரு 10 நாள் நீங்க ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். தேங்காய் மட்டும் கொஞ்சம் சேர்த்துருக்கனால ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க. இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இத நீங்களும் வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.